ஸ்தல வாஸ்து அப்படின்னா இந்த இடத்த பத்தியான வாஸ்து. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கா அல்லது வந்து பாத்தீங்கன்னா செவ்வகமா இருக்கா, அது என்ன வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, என்ன அளவில் இருக்கு, இது வந்து ஓகேவா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த வளர்ந்த மனைகள்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிய மனைகள்னு இருக்கு, இந்த மாதிரி மூளை வெட்டுனெல்லாம் கூட இருக்கு, நிறைய இருக்கு அதுல. அப்ப இந்த மாதிரி ஒரு இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசக்கூடியது இந்த ஸ்தல வாஸ்து அப்படின்னு சொல்லி பேரு. சரிங்களா? அது வந்து ஸ்தலவாசல வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணோட வடிவம் அப்படிங்கிறது கூட இருக்கு. மண் வந்து எப்படி இருக்கு, மண்ணு நல்லா இருக்கா, மண் பரிசோதனை எல்லாம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. சரி, அதெல்லாம் பார்ப்போம் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்த அமைப்புல இருக்கு, இது வந்து நல்ல மண்ணா, தண்ணி வந்து நிக்குதா, அதுக்காக அந்த பூமி பரீட்சை அப்படின்லாம் கூட பண்ணுவாங்க. மண்ணெல்லாம் வந்து நீங்க இடத்த இது பாக்குறீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மண்ணு வாங்கும்போது அதை வந்து மோந்து பார்ப்பாங்களாம். ஏதாவது வந்து துர்நாற்றம் வீசுதா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல மண்ணை தோண்டி அதை வந்து மோந்து கூட பார்த்திருக்கான். இது யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா?